Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இத சில பேர் இடி சாம்பார், இடிச்ச சாம்பார் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இது முக்கியமா நம்ம வந்து பல காய்கள், நாட்டு காய்களை போட்டு பொங்கல் அப்ப இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற காய்கறிகளை வச்சும் இதே சாம்பார் செய்யலாம். சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க இந்த இடி சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற சாம்பாருக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து 2 தடவை கழுவிக்கலாம். இப்போ கழுவுன பருப்புலன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்த பருப்பை வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 3 விசில் வைங்க. நல்லா பருப்பு குழஞ்சு வெந்து வரட்டும். அது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நம்ம பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். இடி சாம்பாருக்கு அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து பருப்பு மல்லி கொஞ்சம் லைட்டாக வந்து வறுபட்டு வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவு வறுபட்டு இருக்கப்பயே இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதையும் லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ இது வறுபட்டு இருக்கப்பே இதிலே ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 7-8 வரமிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வறுபடணும். அப்போ தான் அந்த சாம்பார் வந்து உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். செவக்கலை அப்படின்னா உங்களுக்கு வாசம் சரியாக வராது. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே ஓரளவு ஆறிடுச்சு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, அதாவது பச்சரிசி எடுத்து ஏற்கனவே பொரி அரிசி மாதிரி வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாமானோடையே சேர்த்து வறுத்துக்கலாம். அது வறுபடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வறுத்ததை உங்களுக்கு காட்டுறேன். 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுற வேண்டாம் அரிசி. இப்போ அடுத்ததாக வறுத்த எல்லா சாமான்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணிலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடி சாம்பாருக்கு தேவையான பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உரலில் தான் இடிப்பாங்க, நம்ம மிக்சியிலே பொடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் நம்ம கடைசியாக தான் தாளிக்க போகிறோம், அதனால் இதில் டைரெக்டாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு லைட்டாக வெந்து வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி, நல்ல பெரிய சைஸில் தக்காளி 1 தக்காளி போட்டிருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான பாதி அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். பிறகு நம்ம காய்கறிகள்லாம் போட்டதுக்கப்புறம் மிச்ச உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வெந்துருச்சு, இன்னும் குழையலை. இப்போ இந்த சமயத்தில் காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அவரைக்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு கேரட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், மொச்சை பயிறு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பூசணிக்காய், பரங்கிக்காய் என்ன காய்கறிகள் உங்கள்கிட்ட இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காயாக இருக்கனால ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்ம மாங்காய் போடணும். பட் மாங்காய் இப்போயே போட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா நம்ம காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே கரைஞ்சிடும், அதனால் நம்ம கடைசியாக சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இடித்து, அதாவது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி முழுக்க இதில் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும் நமக்கு இப்போ செய்ய போகிற சாம்பாருக்கு. அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பரட்டி விடுங்க. ரொம்ப அதிக தீயில வைக்காதீங்க, டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிச்சிடும்.
இப்போ இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி, மெஷரிங் கப்பில் 4லேருந்து 5 கப்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாம் வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் சாம்பார் உங்களுக்கு நல்லாவே குழகுழப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, மிச்சம் 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா கலந்து கொதிக்க விடலாம். இப்போ போட்டிருக்கிற காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகட்டும், மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷமாக சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. போட்டிருக்கிற காய்கறிகள் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த மாதிரி காய்கறிகள் வெந்த பிறகு தான் நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாங்காயும் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை மட்டும் கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து இப்போ மாங்காயும் சேர்த்துருங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த புளித்தண்ணி மாங்காயெல்லாம் சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வந்து குழைய மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. முத்து முத்தாக பருப்பாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து மசித்த பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு சாம்பார் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியாக இதில் சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு ஒரு தேங்காய் விழுது நம்ம அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு பற்கள் சேர்த்துக்க போகிறோம். அதாவது ஒரு 2 பல்லு பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக தான் அரைச்சிப்பாங்க. பட் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் விழுதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா இந்த அளவுக்கு தளன்னு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சிட்டு இருக்கப்பே விதையெல்லாம் எடுத்த வரமிளகா 4 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதனால் திரும்பலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். எண்ணெயில் பொரிய விட்டு சேர்க்குறத விட கட்டி பெருங்காயம் எண்ணெயில் பொரிய விட்டு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் கொஞ்சம் இந்த மாதிரி குழகுழப்பாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த இட்லி சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.